அங்க பாருங்க. ஓ பெரிய வெள்ளத்துல மூழ்கப்புற மாதிரி இருக்கு. நல்லூர் வெள்ளம் உள்ள போட்டு இது மழையில வெள்ளங்கள் போடுறது இந்த காலத்துல மலைகளையும் மழை ரோட் பெரிய இல்லை இடங்களெல்லாம் வெள்ளம் பாருங்க. இந்த ரோட் தரையில போற சகல வெள்ளம் இதுல கூட இந்த வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துதுன்னா இந்த கழிவுகள்ல வந்து சாப்பிட்டு கொண்டு இந்த இதுல அம்மாவே கொட்டுற மலையிலையும் நிறைய போகுது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் மலையைத்தான் காட்ட போகிறோம். வெள்ளத்தில் மூழ்கியது யாழ்ப்பாணம் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பெய்த மழை வந்து அப்படி தான் ஒரு கனமழையாக தான் இருக்குது. நல்லூர் கூட இன்றைக்கு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. அதை தான் நாங்கள் இந்த காணொலியில் காட்ட போகிறோம். எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ. அதோட மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. இதுக்கு முதல் போட்ட மழை வீடியோ கூட உங்களோட நிறைய சப்போர்ட் இருந்தது. இந்த காணொலிக்கும் உங்களோட ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து காணொலிக்குள்ள வெலிங்டன் சந்தியில் அனுப்பிக்கிறோம் பாருங்க. மழைக்கான அறிகுறியை பாருங்க. வானமெல்லாம் மூக்கு இருட்டி போடுது. இன்றைக்கு கடும் மழை ஒன்று இருக்குத்தான். யாழ்ப்பாணத்தை இன்றைக்கு முருகா மழை தாக்கத்தான் போகுது. பாப்போம் என்ன நிலைமை. மழை கொட்டி தீர்த்து கொண்டு பயங்கரங்க. யாழ்ப்பாணம் இன்றைக்கு மழையாத்தான் இருக்குது. தெரியாதான் கடும் மழை தான் பெய்து கொண்டிருக்கேன் யாழ்ப்பாணம். ரொம்ப குடியில கொண்டு போய் புள்ளையோட ஒலிக்கிட்டார் பெரிய ரெடி பண்ணி இந்த மலைக்கு வந்து இடங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருக்கிறேன். புடைய இதெல்லாம் வச்சு மலைக்கு சத்த மலைக்கு மழை எப்படி விடுங்க பாப்போம். இந்த நிலைமையில இருக்கேன். இங்கதாங்க சுத்தி நிறைய திரும்பாருங்க. மலைக்குள்ளையும் நல்லூர்ல சுத்தினார். யாழ்ப்பாணம் இன்றைக்கு சரியான மழையாகிற நினைக்கிறேன். நான் தலையில வீடியோ பிசார் அடிக்கிறேன். ஏற்றி பிடிப்பாங்க. இன்றைக்கு மழை வெள்ளம் தான் அப்படித்தான் வெள்ளத்துல மூழ்க போற மாதிரி இருக்கு. நல்லூர் கும்பிட வந்தாக்கள் நிறைய பேர் வெள்ளத்தை கோயிலுக்குள்ள நிறைய பேர் நிற்கணும். சித்தூரால் போற மலைக்கு உள்ள போய்கொண்டிருக்கணும். உள்ளக்கு நிறைய பேர் நிற்கணும். மலைக்கே நான் ஓடி வெள்ளை சின்ன பிள்ளைகளோட வாகனங்களை பாருங்க. வாகனம் வர்றதே உங்களுக்கு தெரியும் பாருங்கோ. பித்து ஒரு ஆள் போய் கொண்டிருக்கிறார்.
இங்கே தான் என்னோட அம்மாவே கொஞ்சம் போய்கொண்டிருக்கேன் மலைக்குள்ள. பாருங்க கொட்டுற மலையிலையும் சிங்கள மக்கள் வந்து நல்லூர் ஆண்ட தரிசனத்தை எடுத்துட்டு போயிடும். சரியான மின்னல் அடிக்குது, இடி முழங்க போகுது. அதுக்குள்ள நாங்கள் நைசா வெளிக்கிற வழியை பார்த்து கொள்வோமே. வெளிக்குவோம். பஸ் வாகனங்கள் போய்கொண்டிருக்கு. நம்மளுக்கு தெரியும் மலைக்குள்ள கொஞ்சம் சிரமம் தான், சரியான சிரமம். கொஞ்சம் வேணா சரியான சிரமமா தான் இருக்கு. நல்லூர் இன்றைக்கு கொஞ்சம் வெள்ளம் தானே, சரியான வெள்ளம் ஆகிட்டேனே. இன்றைக்கு நல்லூர் கொஞ்சம் கிடைச்சிடலாம். நல்லூர் வீடியை தொடர்ச்சியா வந்து முன்வீதியை பாருங்க ஃபுல்லா வெள்ளங்களை பார்க்கவே தெரியும். மலைகள் கஷ்டப்படினா வல்லக்காரியனுக்கு இருக்கிறாங்க. எப்படி நிலைமை பரப்பு சரியான கஷ்டமா இருக்க போய் நல்ல மழை பிடிக்குது யாழ்ப்பாணத்துலன்னு சொல்லலாம். இன்னைக்கு பெய்கிற மழைக்கு பாருங்க எப்படி வெள்ளம் சொல்லி உங்களுக்கு இதுல பார்க்கவே சரி, இந்த வீடியோல தெரியக்கூடிய மாதிரி இந்த காணொலியில பாருங்க அந்த நிலைமை நான் காட்டிக்கொண்டு தான் போறோம். மித்த இடங்களை நான் காட்டுவோம் எப்படி சில சில இடங்கள்ல வெள்ளங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மித்த இடங்களையும் பார்த்துக்கொண்டு போவோம். இதுல நெல்லூரை பாருங்க, வெள்ளத்தை பாருங்க. நெல்லூர் வெள்ளம், வெள்ளம் நெல்லூர் அதான் சொல்லணும். ஒரு நாள் மழைன அது ஒரு நாள் மழைன்னு சொல்லல, ஒரு நேரம் ஒரு கட்ட மழைக்கு இப்படி வெள்ளம். தொடர்ச்சியா ஒரு 2-3 நாட்கள் மழை பெய்தா இந்த வெள்ளம் பாருங்க. இந்த ரோட் கரையில போற இதுல கூட பாருங்க இந்த ரோட் அவ்வளவு மழை வெள்ளமா இருக்குன்னு. இது கொஞ்சம் கரைச்சலா இருக்கும். அந்த அரசடி ரோட்டுக்கு விடுங்க பாப்பா, இந்த வெள்ளத்தை பாருங்க. மின்னி கொண்டே இருக்குது, மின்னி முழங்கி கொண்டிருக்குது. ஆபத்தான நிலையில தான் இருக்குது. என்ன மாடுகள் எல்லாம் வந்து இந்த பொலித்தீன்கள் கழிவுகள்ல வந்து சாப்பிட்டு கொண்டு இந்த இதுல அதை நீங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பண்ணையில வந்து வெள்ளத்தை பாருங்க. பண்ண ரோட்டும் வெள்ளம் தான் ஃபுல்லா. சகல வெள்ளமா தான் நிற்கிறேன், ஃபுல்லா வெள்ளம். என்ன எப்படி மழை யார் நிப்பான் இல்லைன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பண்ணைய பார்க்க முடியுமே. இப்ப ஃபுல் க்ரௌடா தான் இருக்கு. வேணா இங்க வா வெள்ளம், மழை, இயற்கை.
இது மண்டதீவு ரோட்டு. மண்டதீவுல நான் இருக்கேன். ஓ இருக்கு. அதே மாதிரி காட்டு வந்து அப்படியே கொட்டி தீக்குது போல கட்டு மழை பெய்து கொண்டு போலாம். நல்ல மழை பெய்யுது, நல்ல ரோட் நல்லா இருக்கு, வடிவா இருக்கு. மண்டதீவு ரோட், மண்டதீவுல போறாங்க. பாப்போம் இருந்த நிலைமை வந்து இந்த முழுக மூட்டாங்களோட இந்த மண்டதீவு காட்சி இருக்குது. இந்த பிரதேசங்களில இந்த வெள்ளங்கள் கூடுறது அதிகம். என்ன இங்க அந்திய பிரதேசம் தானேயோ, அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரம் தான். இதுக்கு கூட பொரியலாம் ரோட்டால வாங்க கரைச்சல் அண்ணாமரோட ரொம்ப உள்ளத பாருங்க. நுறுற வெள்ளம் தான் இருக்குது. பழம்பழங்கால பைக் ஓடி போகலாது. இங்க பாருங்க. ஓ இன்ஜினுக்கு தண்ணி போச்சுன்னா நின்று ஓடையிலாத வாகனங்களே ஓடையிலாத கட்டத்தெல்லாம் போய் கொண்டிருக்கும். மழை என்ன இங்க விருப்பம் அதான் பிறகு பண்ணிக்கிற வரைக்கும் நிறைய போகுது. பக்கத்துல எவ்வளவு குடியானம் இல்லையே குடா கிடாக்கு சரியண்ணே. இப்ப நாங்க ரங்க போறது இந்த காக்கதீவு ரோட்ல இருக்கிற கிராமத்துக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறபடியால அதே நிலைமையும் இன்னும் இருக்கவங்களுக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த ரோட்டுக்கு தான் ரங்க போறோம். இந்த காக்கதீவுல இருக்கிற குடிமனைகள் அதுக்கு இருக்க போய் பார்ப்போம். வெள்ளங்கள் என்ன மாதிரி போட்டிருக்குதோ என்ன மாதிரி இருக்க பார்ப்போம். நாங்க இந்த காணொலியில வாங்க. ஆனக்கோட்டை இந்துமையான ரோட்டை. ஓ இது கொஞ்சம் வெள்ளம் தானே. இனி மழை வந்துட்டேன்டா. கடும் மழையண்டா. இவையெல்லாம் இடம்பெயர வேண்டியதான். அப்படி அந்த நிலைமை கூடி வரும். அதான் கொஞ்சம் கரைச்சல் அன்றாட வாழ்க்கைக்கு கரைச்சலா இருக்கும். இங்க இப்பவே வெள்ளம் நிக்குதுதான் கரையில. இங்க வெள்ளம் வந்துட்டேன்னு இதெல்லாம் வீட்டுக்குள்ள வெள்ளம் தான். ஓ இங்க இதுல கூட இந்த வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துட்டுதானே. இந்த அன்றாட வாழ்க்கையில இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் கரைச்சல். ஆனா நெஞ்ச இதெல்லாம் மூடிட்டு இதே இந்த வீடுகளுக்கெல்லாம் வெள்ளம். ஓ சிக்கலுக்குரிய இடம் தான் இதுதானே. மழை காலத்துல சிரமப்படக்கூடிய இடம். இதுல இந்த அந்த ரோட்டாலையும் இருக்கா விடுங்க மற்ற ரோட்டா இவ்வளவு எல்லாம் பள்ளம் என்றபடியால போல மழையும் கொஞ்சம் கஷ்டம். இங்கால இந்த வீட்டை பாவங்கள் இந்த வெள்ளம் உள்ள போட்டு இறைச்சல் இந்த மொட்டத்தில் இந்த பக்கம்
இதுவெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் தானே இங்க ஓடுது ரோட் தெரியல இங்க இங்க கொஞ்சம் கஷ்டம் என்ன இதாங்களா பாருங்க வெள்ளம் ஃபுல்லா வெள்ளம் இங்க வீடுகளுக்கு எல்லாம் கரைச்சலான இதுதான் இங்க நிறைய குடிமனை இருக்கு அங்கால இந்த ரோட் அக்காக்கள் இவைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த வீடுகளை விட்டு வேறு இடங்கள் பார்த்து போய் இருந்து தங்களோட சாமான்கள் எல்லாம் தூக்கி கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போறதுன்றது கருத்திலான விஷயம் தானே எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தானே எங்கால பேருந்து அந்த காக்கதைக்கு குப்பை கழிவுகளும் வந்து வேண்ட நீர்களோட வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துடும் அதுகளெல்லாம் இந்த அது என்ன இந்த சுகாதார கேடுதான் ஒரு இதால அப்படியே போவோமே போறாங்க வெள்ளம் வர்றது எப்ப இங்க வாங்க என்ன மழை என்ன அப்படி என்ன இது மழை என்ன வீட்டை வெள்ளங்கள் கூடுறது இந்த காலத்துல இப்ப ரெண்டாய் போந்துட்டா இல்லதானே நீ போ மழை என்ன காரியத்துல நீ போடுவா நீ போடு இந்த ரோட்டு வெள்ளங்கள் குடிமனை கஷ்டம்தான் தொடர் வெள்ளம் உண்டா கஷ்டம்தான் காக்கது ரோட்டால வட்டக்கோட்டையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இந்த வயல் காட்சியை மட்டும் நீங்க பாருங்க வயல் காட்சியை பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க இந்த மலைக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க அந்த குளத்தையும் காட்டுறோம் பாருங்க இது அராலி இது வந்து வட்டுக்கோட்டை குளம் வட்டுக்கோட்டை இந்த டெக்னிக்கல் பொலிச்சோட இருக்கிற குளம் நல்லா இருக்கேண்ணா மழை காலம் அழகுந்தான் அரியண்டவும் தான் அழகுந்தான் நல்லா இருக்கேண்ணா நான் இன்றைக்கு இந்த மழை காணொலியில தான் இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளும் மழை வந்து சாருங்க கொட்டு தீர்த்து கொண்டுதான் இருக்குன்னு சொல்லணும் கடுமையான மழை பெய்யுது உங்க வேற ஒரு சின்னப்படியினால அது மழைக்கு நெருங்கி புற ஒடிச்சு போறேன் தம்பி மழை வாடுவே சிரிக்க வேண்டாம் போறார் இங்கால சரியான மழை இப்ப ஹெவி ரெயின் என்று சொல்லலாம் இன்னைக்கு மழை எப்படியே பெய்யுமாண்டா வெள்ளம் தான் இங்கால பாருங்க நல்ல புகாராக பெய்து கொண்டிருக்குது மழை பாருங்க அதுக்கு தான் பெய்து கொண்டிருக்கு குடையில்லையோடா குடையில சொத்து நான் தலையில காட்டுன்னு போறேன் மழை அடிக்கும்
நாங்கள் சித்தாங்கனில நிக்கலாம். சித்தாங்கனி பகுதியில மழை எப்படி என்று பாருங்க. சரியான மழை புறக்கடையெல்லாம் இருக்குது பாருங்க மழைய. சித்தாங்கனி ஜங்ஷன்ல மழை வெள்ளாத்த பாருங்க. இதுல பார்க்கலாம் மழை. இங்க பாருங்க ஒட்டி கொண்டு நிக்குது மழை. பிள்ளையார் கோயில் சைட்ட பாருங்க. இதுல வெள்ளம் அங்க டியூஷன் படிக்கணும் போய் கொண்டிருக்காங்க. மழை பெய்யுதானா காத்து இல்லையா? அந்த கடுத்த காத்து மட்டும் மழை சொல்லிக்கிறாங்க. மட்டும் மழையான 27ஆம் தேதி மழை வந்துட்டு டக்குன்னு டென்ஷன் ஊட ஒலிக்கிட்டு ஆட்கள் எல்லாம். திடீரென்று வானம் இருட்டி கொண்டு வருது. இப்போ படையாரண்டு அதுதான் அந்த பெருமாள் கோவில். இது அந்த டியூஷன் ரோட்லாம் நிற்கிறேன். நான் டியூஷனுக்கு போகிற ஆகல் போகிற ரோட்டடிலாம் நிற்கிறேன். நாங்கள் சரியான மழை இப்போ தொடங்கிட்டு இந்த மழை இருக்கு போல கடை மழை காட்ட போதான் போலடாது. நினைஞ்சு அங்கே போய் நான் எல்லாரும் மழை வந்து பார்க்க போகுதுன்னு சொல்லுது. உதத்து கொண்டு வந்து கொண்டிருக்குது மழை. இப்படி மழை பொழிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹீல்ஸ் அடி ஹீல்ஸு தண்ணிக்கிறோம் பாருங்க. ஓ அங்கே சின்ன பிள்ளைய கூட குடை இல்லை ஊர்றாரு பாருங்க மழையான்னு சொல்லி போட்டு. அவனுக்கு நினைக்கிற மழை ஹாட்டை போயிடுது. இது போல நம்ம துள்ளுக்கு வைக்கினா மழை தானே மழை எல்லாம் பயங்கர மழை வந்துட்டு பழக்கடை அண்ணாம இருக்குதான் கொஞ்சம் பெறச்சலா இருக்கு. நல்ல வானத்தை பாருங்க எப்படி இருட்டி இருக்கு. இந்த ரோட்டை பாருங்க என்ன வியூல இருக்குன்னு பாருங்க. இந்த கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல இந்த இயற்கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மழை காலத்துல வந்து அரிகண்டம் இந்த மழை காலம் வந்து சில பேருக்கு வந்து இந்த வேலையாட்டு அரிகண்டான இயற்கை அழகுன்றத ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கும். அதை நீங்க இதுல பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வியூ. அதை நாங்க உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கோம் பாருங்க. பார்த்துட்டு போ இந்த மாதிரி இருக்கு. நாங்களும் அடுத்த கட்ட மழை வந்து இருக்குது. இதுதான் வீர மகாகாளி அம்மன் நல்லுறவுக்கு தான் நிற்கிறேன் நான். இப்போ சித்தப்பூங்காடியில இப்ப ஒரு கிழமைக்கு அந்த கண்காட்சி நடக்குது, மலர் கண்காட்சி. அதே மாதிரி அதற்கு மழை வந்து ஒரு சிரமமாக இருக்கலாம். அந்த போட்டுதான் செய்ய கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் நாங்கள் அதே போய் பார்ப்போம். கால்நடைகள்லாம் பாவம் மழையெல்லாம் நனைய வேண்டிய நிலைமையில இருக்கு. மாவீரர் நாளுக்கு பந்தல் போட வழி மாவீரர் தினம் பெற போற வழியால